அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் மீன ராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, மாறாத விதி மாற்றும் மதி, ஜென்ம சனியில் ஓர் திருப்பம், நடக்கப்போகும் ராகுகேது பயிற்சியால் மாறப்போகும் வாழ்க்கையில் மிக முக்கியமான 5 சம்பவங்கள், அதை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். ராகுகேது பயிற்சி பலங்கள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது பார்த்து விடுவோம். பதிவினை முழுமையாக பாருங்கள். மேலும் நம்ம சேனலில் ஏற்கனவே சனி பயிற்சி குரு பயிற்சி பலங்கள் பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனலில் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே தர்ற பெல் ஐக்கான சொந்த பக்கத்தில் ஆளுன்ற ஆப்ஷன் தவறாமல் செலக்ட் பண்ணி வச்சுங்க. அப்படின்னா தான் நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். மீன ராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான். அந்த குரு பகவான் இப்போ ரிஷபத்தில் இருக்கிறார். மே மாதம் 14ஆம் தேதி பயிற்சி அடைஞ்சு மிதுனத்திற்கு சென்று விடுகிறார். அதாவது உங்களுடைய ராசிநாதன் 4ஆம் இடம் அர்த்தாசிரம வீட்டில் இருக்கிறார். அதைத் தொடர்ந்து சுபகாரியங்கள் நடக்கப் போகுது. இப்போது ராகு உங்கள் ராசியில் இருக்கிறாரு, கேது உங்கள் ராசிக்கு நேரடி 7ஆம் வீடான கன்னியில் இருக்கிறாரு. மே 18ஆம் தேதி ராகு கும்ப ராசிக்கும் கேது சிம்ம ராசிக்கும் இடம்பெறுகிறார்கள். ஏன்னா இந்த ராகு கேது பின்னோக்கி நகர்ந்து செல்லக்கூடிய கிரகங்கள். உங்கள் ராசியில் சனிபகவான் இருக்கிறார். அடுத்த 2 வருடம் அப்படியே தான் சனிபகவான் இருக்க போகிறார். இப்போது இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இதில் என்ன மாற்றங்கள் நடக்க போகுதுன்னா, ரேவதி நட்சத்திர அதிபதியான புதன், அந்த புதனுடைய வீடு மிதுனம் மற்றும் கன்னி. அந்த மிதுனத்தில் குருவும் கன்னியில் கேதுவும் இருக்கிறார்கள். ஆனால் அந்த கன்னியை விட்டு கேது விலகிறாரு. அப்போது ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு திருமண வாழ்க்கையில் இருந்த தடை விலகுது. திருமண யோகங்கள் கைகூடி வரும். பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர வாய்ப்புகள் உண்டு. நாளில் இருக்கக்கூடிய குரு அந்த சுகத்தை, திருமண வாழ்க்கையில் உள்ள சுகத்தை, நிம்மதியை கொடுக்க போகிறார். 6இல் போய் சிம்ம ராசியில் அமரக்கூடிய கேது அந்த திருமண வாழ்க்கைக்கு பிரச்சனையாக இருந்த நபரை விலக்கி வைக்கப் போகிறார். அந்த திருமண வாழ்க்கை ரீதியாக இருந்த வேலை இல்லை, பணம் இல்லை, கடன் இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனை தான் அந்த பிரச்சனையை சரி பண்ணுறாரு. இன்னொரு நபருடைய தலையீட்டால் ஏற்பட்ட குழப்பம், உங்கள் குடும்பத்தில் ஏற்பட்ட அந்த குழப்பம் பிரச்சனை அந்த நபராலேயே அது சரியாக போகிறது. இது முதல்ல நடக்கும். சரிங்களா? மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு சம்பவமாக உங்களுக்கு இந்த திருமண வாழ்க்கையில் ஒரு முக்கிய சம்பவம் நடக்கும். 2வது, கடனை அடைப்பதற்கு வருமானம் வேணும். அந்த வருமானத்தை வேலை தொழில் தான் கொடுக்கும். அந்த வேலை தொழிலுக்கு உரிய வீடு 10ஆம் வீடு. அப்போது ராகு 12இல் அமர்றாரு. அந்த வேலையில் ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான கிரகம் ராகு. ராகு 12இல் 10ஆம் வீடான தனுசை குரு பார்க்கிறார். அப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னா, வேலையில் ஒரு மாற்றம், இடம் மாற்றம், அல்லது வேலையை மாற்ற போகிறீங்க, அல்லது தொழில் ரீதியான மாற்றங்கள் செய்வீங்க. அந்த மாற்றத்தால் பெரிய ஒரு லாபம், முன்னேற்றம் நிச்சயம் உண்டு. காரணம் 12இல் ஆகும். வேலைக்கு உண்டான பயணம், தொழிலுக்கு உண்டான பயணம் அதிகரிக்கும். இது 2வது நடக்கக்கூடிய சம்பவம். 3வது, ரொம்ப வாழ்க்கையில் முக்கியமானது, அவசியமான, தேவையானது பிள்ளைகள் விஷயத்தில் ஏதாவது ஒரு நல்லது நடந்துடாதா, குழந்தை பாக்கியம் கிடச்சிடாதா, நம்ம பேச்சை நம்ம பிள்ளைகள் கேட்டுட மாட்டாங்களா, பிள்ளைகளுக்கு ஒரு சுபகாரியம் நடந்துடாதா அப்படின்னு எதிர்பார்த்த இந்த ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு அந்த பிள்ளை பாக்கியத்தை உறுதிப்படுத்தி கொடுக்க போகிறார் கேது பகவான். காரணம், 7இல் இருந்து உங்கள் வாழ்க்கை துணைக்கு இருந்த அந்த குறை பிரச்சனைகளை சரி பண்ண போகிறாரு. ஏன்னா 7ஐ விட்டு விலகிறாரு. அடுத்து மிக முக்கியமாக பிள்ளைகள் இருந்த மருத்துவ செலவு குறையும். சரியாக படிக்காத பிள்ளைகள் அல்லது உங்களை புரிஞ்சு கொள்ளாத பிள்ளைகள் இனி நல்லபடியாக படிக்க ஆரம்பிக்கும். இது 3வது நடக்கக்கூடிய சம்பவம். 4வது, வயதானவர்கள், வீட்டில் மூத்தவர்கள், இவர்களுக்கெல்லாம் ஏற்பட்ட உடல்நிலை பிரச்சனை, அதனால் ஏற்பட்ட மருத்துவ செலவு, அதற்காக பணம் தேவை, அந்த பணத்திற்காக கடன், இப்படி ஒரு சூழல் போய்கிருந்தால் அந்த மருத்துவ செலவுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கண்டிப்பாக அது நடக்கப்போகுது. 5வதாக நடக்கக்கூடிய சம்பவம், உங்கள் ராசி ஜென்ம ராசியை விட்டு ராகு விலகுறாரு. ராகு ஓகேங்களா? அப்போது ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த பண விஷயத்தில் வரவேண்டிய தடை விலகிறது. பாதி பணம் கிடைக்காமல் இருக்குது, கொடுத்த பணம் வசூலாகாமல் இருக்குது, கணக்கு வழக்கில் ஒரு நஷ்ட கணக்கு வர்ற மாதிரி தெரியுது, சரியான ஒரு கணக்கு வழக்கு கிடைக்கல, அல்லது வர வேண்டிய பங்கு ஷேர் வரலை,
இதெல்லாம் நீங்கள் கணக்கு போட்டு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. ஏன்னா ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு அந்த கணக்கில் வல்லவர்கள். அப்படிப்பட்ட நீங்கள் எதிர்பார்த்து கணக்கு போட்டு தீவிரமாக அதுக்கு முயற்சி பண்ண அந்த பணமானது வந்து சேரப்போகுது. ஓகேங்களா? அந்த பங்கானு வந்து சேரப்போகுது. முக்கியமாக மாமியார் வீட்டு வழிகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். இந்த 5 சம்பவமும் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு நல்லதை, ஒரு மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி தரப்போது. இந்த ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய ரேவதி நட்சத்திரமே புதனுடைய வீடான மிதுனத்தில் குரு இருக்கின்ற காரணத்தினால் வண்டி வாகனம், நிலபுலம், வீடு மனை போன்ற விஷயங்கள் வாங்குவதற்கு அல்லது மாற்றுவதற்கு யோகங்கள் உண்டு. அதையும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். இப்போ 12 ராகு, 6 கேது இப்படி போய் அமர்கின்ற தருணத்தில் நிச்சயம் புற்று அம்மன், அதாவது பாம்பு புத்தோடு இருக்கக்கூடிய அம்மன் தெய்வ வழிபாடுகளை ரேவதி நட்சத்திரக்காரங்க தவறாமல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆதிசேஷன் மேல் அமர்ந்திருக்கக்கூடிய படுத்திருக்கக்கூடிய ஸ்ரீ ரங்கநாதருடைய வழிபாடுகளை தவறாமல் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? ஸோ இந்த பதிவு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், மற்றும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்து வந்து இப்போ நன்றி, வணக்கம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்.